ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசிஸ் கிரீன்லேண்ட். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸில் குக்கிங் விலாகு, அதுவும் நான்வெஜ் குக்கிங்கு. அதுலேயுமே ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட்டோர் குக்கிங்கு. நம்ம வந்து பலாமரத்தடியில் வச்சு இன்றைக்கி விறகடுப்பு சமையல் தான் ஒன்று ஒன்றா செஞ்செடுக்க போகிறோம். என்னெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கரா மீன் குழம்பு, நெத்திலி மீன் வறுவல், நண்டு கிரேவி, இது 3 தான் இன்றைக்கி சூப்பராக செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான எல்லாமே வந்து வெங்காயம் தக்காளி ஆகட்டும், அப்புறம் மசாலாவை ரெடி பண்ணுறதாகட்டும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதாகட்டும், எல்லாமே ரெடி பண்ணி வந்து வச்சுருக்கோம். ஒன்லி நம்ம விறகடுப்பில் வச்சு சமைச்சு எடுத்து வைக்கிறது மட்டும்தான், குக்கிங் மட்டும்தான் இங்கே. இப்போது நம்ம விறகடுப்பு அப்படிங்கிற பட்சத்தில் பாத்திரம் தான் கரியாகுமே தவிர ரொம்பவே ஒரு அமைதியாக சமைக்கலாம். எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டோன்னா விறகடுப்பில் சூப்பராக கீழே உட்காந்து நம்ம வந்து அருமையாக சமைக்கலாம். இது வந்து என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் வந்து காற்று கொஞ்சம் ஜாஸ்தியாக அடிச்சிச்சு. அது ஒரு பிரச்சனையாக தெரிஞ்சுது எனக்கு. அப்புறம் பாத்திரம் விளக்கும் போது கொஞ்சம் சிரமப்படுவோம், வேறு எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு மீன் குழம்பு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா, அடுத்தடுத்து சமைக்கிற வரைக்கும் மீன் வந்து நல்லா குழம்புல ஊறிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நான் வந்து மீன் குழம்பு தான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அடுப்பு பற்ற வச்சதுமே மீன் குழம்பு சட்டி வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு, சின்ன வெங்காயம் நல்ல ஒரு கைக்கு மேலே நான் வந்து 1.5 கை அளவுக்கு நம்ம சின்ன வெங்காயம் வந்து 1, 2 தான் கட் பண்ணணும். ரொம்ப நைஸாக கட் பண்ணக்கூடாது. 1, 2 ரஃபாக கட் பண்ணி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போடணும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நண்டு கிரேவிக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளி மீன் குழம்புக்கு பாதி, அப்புறம் நண்டு கிரேவிக்கு பாதி. அதனால் பாதி தக்காளி எடுத்து மீன் குழம்புக்கு போட்டாச்சு. இது வந்து நல்லா வந்து வதங்கி ஒரு கிரேவி பதத்துக்கு வரும். அதுக்குள்ளே நம்ம வந்து குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். இந்த மசாலாவில் தேங்காய், சோம்பு, பூண்டு இது 3மே வச்சு நான் அரைச்சி வச்சுருக்கேன். இது கூடவே மிளகாத்தூள், மஞ்சள் தூள், அப்புறமா உப்பு, இவ்வளோ தான். புளி ஊற வச்சதை கரைச்சி நல்லா ஒன்று சேர்த்து எல்லாத்தையும் நம்ம வந்து குழம்பு ரெடி பண்ணி வச்சிட்டோம். உப்பு பார்த்துட்டு டேஸ்ட் கொஞ்சம் வாயில் ஊற்றி பார்த்து கூட நம்ம மறுபடியும் உப்பு பத்தலை இல்லை காரம் பத்தலைன்னா நம்ம வந்து குழம்பு ரெடி பண்ணுறோம் இல்லையா, அந்த டைமிங்கில் எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா குழம்பு கொதிக்கும் போதும் அதுலேயுமே வந்து இந்த தக்காளி புளிப்பெல்லாம் இருக்கு இல்லையா, அதனால அதையுமே நம்ம கொஞ்சம் குடிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மீன் போடலாம். அதனால் மீன் போடுறதுக்கு முன்னாடியே குழம்பு நல்லா டேஸ்ட் பார்த்துக்கணும். மீன் போட்டதுக்கப்புறம் எதுவுமே நம்ம சேர்க்க முடியாது. அப்புறமா நம்ம நெத்திலி மீன் வாங்கிட்டு வந்துருந்தாங்க இல்லையா, அதை வந்து 65 மாதிரி செஞ்சு கொடுத்துரு, பசங்க சூப்பராக சாப்பிட்ரும், இதில் முள்ளே இருக்காது, அப்படியே முன்னு சாப்பிட்றலான்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் வந்து லெமன் புழிஞ்சு விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டுட்டு 65 மசாலா ஒரு பேக்கெட் போட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதில் வந்து 65 மசாலா வந்து சிக்கனுக்கு ஓகே, ஆனால் மீனுக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் காரம் தூக்கலாக வேணும் அப்படின்றதுனால ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து வீட்டு மிளகாய் பொடி, தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுட்டேன். இது மீன் குழம்பு ரெடி ஆகிற வரைக்கும் அது வந்து நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மீன் குழம்பும் நல்லா வந்து கொதித்து சுண்டி வரணும். நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா அலசி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த சங்கரா மீன்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக வந்து சின்ன சின்ன முள் எல்லாமே இருக்காது. குழந்தைங்க சூப்பராக சாப்பிடும். அந்த நடு முள் அப்படியே நம்ம வந்து ஈஸியாகவே எடுத்துடலாம், ஒன்றுமே வந்து கலண்டுலாம் போகாது. அதனால் இதில் ஒரே நடு சென்டரில் மட்டும் முள் இருக்கும் அப்படின்றதுனால சங்கரா மீன் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும் பிள்ளைங்க. அதனால் அதையுமே வந்து அதிகமாக நம்ம எடுத்துக்கணும். மீன் போடுறது எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்லா எண்ணெய் திரிஞ்சு மேலே வந்து தெரியும். அந்தளவுக்கு இருக்கும்பொழுது நம்ம மீனை போட்டுட்டு குழம்பு ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்பொழுதே தெரியும். மீனை போட்டு லைட்டாக ஒரு கொதி வந்ததுமே ஃபுல்லாக எங்குமே ஒரு கொதி வந்து அடங்குனதுமே நம்ம குழம்பு இறக்கி வச்சிடலாம். அடுத்ததான் நம்ம வந்து நெத்திலி மீன் வந்து நம்ம வறுத்துடலாம். இது எல்லாமே வந்து நம்ம கடையிலே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. இங்கே வந்து அலசுறது மட்டும்தான். இங்கேயும் க்ளீன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரொம்ப நேரம் எடுத்திருக்கோம். அவங்களுமே வெளில போகிற வேலை இருந்துச்சுங்கிறதுனால க்ளீன் பண்ணியாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. இல்லைனா அவங்க க்ளீன் பண்ணுவாங்க, எல்லாமே வீட்டிலே வச்சு க்ளீன் பண்ணுவாங்க. இன்றைக்கி வெளியில் போகிற வேலை இருந்துச்சு, அதனால் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து அலசி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம நெத்திலி மீன் வந்து நல்லா வந்து மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா ஊறிடுச்சு. இந்த சட்டியில் தான் பார்த்திங்க அப்படின்னா நண்டு கிரேவியும் செய்ய போகிறேன். அதனால் அதுலேயே வந்து அந்த சட்டியை வச்சு நான் வந்து 65 போட்டு எடுத்துக்கிட்டேன். இது வந்து கொஞ்சம் மொறுன்னு இருக்கணும், அப்போ தான் வந்து அந்த முள் எல்லாமே ஃபுல்லாக முன்னு சாப்பிட்ற அளவுக்கு வேகும். அதனால் நல்லா வந்து ஒரு மொறுமொறுப்பாக, அதாவது 65 எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு மொறுன்னு, சிக்கனில் கூட அந்த அளவுக்கு நம்ம மொறுமொறுப்பு பார்க்க முடியாது. ஆனால் இந்த நெத்திலி மீன் 65 நல்ல ஒரு சாப்பிடும்போது நல்ல ஒரு கிரன்ச்சியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்மளுமே எடுத்து வச்சிட்டோம். இதில் வந்து லைட்டாக லெமன் புழிஞ்சு விட்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்படி வறுத்துட்டு இருக்கும் பொழுதே பக்கத்தில் உட்காந்துட்டு பெரியவன் என்ன பண்ணான்னா, ஒரு வெங்காயம் எடுத்துக்கிட்டா, அந்த நெத்திலி மீனை ஒன்று வச்சுக்கிட்டான், அப்படியே சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ இந்த இடையில பார்த்திங்க அப்படின்னா நெத்திலி மீன் வந்து காலி ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ பரவாயில்ல, அதாவது எங்கள் வீட்லேயுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அடுப்புலேருந்து எடுக்கும் பொழுதே குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுத்து பழகணும். சாதம் சாப்பிட்லனா கூட பரவாயில்ல, வாரத்தில் ஒரு நாள் தான் நம்ம எடுக்கிறோம், அப்படியே நான்வெஜ்ஜை வந்து நம்ம இது மாதிரி தான் கொடுத்து பழக்கணும். சூடாக சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் தனியாக இருக்கும். அதனால் சூடாகவே கொடுத்துரு, நான் வரணும் அப்படின்ட்டுலாம் எதிர்பார்த்துட்ருக்காதுன்னு தான் சொல்லுவார் அவருமே.
அதனாலே பார்த்திங்க அப்படின்னா நெத்திலி மீன்லாம் வந்து நானுமே நிறைய சாப்பிட்டுக்கிட்டேன். அதாவது நல்லா வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இருந்துச்சு. அது ஏதோ ஒரு சாப்பாடு ஐட்டம் மாதிரி எங்களுக்கு தோணலை. ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு வீட்டில் இந்த வடை சுடும்போதெல்லாம் அப்படி சாப்பிட்டே உட்காந்துருப்போம் இல்லையா, அது மாதிரி எங்களுக்கு தோணுனதும் நாங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே வந்து அந்த நெத்திலி மீனையுமே வறுத்தாச்சு. இது வந்து நல்லா வந்து குழந்தைங்களுக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவோம். சின்ன குழந்தைங்களுக்குலாம் முள் பார்த்து எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற அவசியமும் இல்லை. அப்படியே வந்து எடுத்து அவங்க பாட்டுக்கு வாயில் போட்டு சாப்பிட்டு முழுங்கிடலாம். அந்தளவுக்கு வந்துமே முள்ளுமே நல்லா மொறுன்னு இருக்கும், நல்லா வெந்துடும். அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து நல்ல ஒரு ஃப்ரை பண்ணி எடுக்கிறது. நல்லா ஒரு ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நம்ம அதாவது கருக விட்டுறக்கூடாது. அதுக்கு முந்தின ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம போட்டு எடுத்து கொடுத்தோன்னா தான் முள் வந்து நமக்கு தொண்டையில் சிக்காது, நல்லா கருகிடும். முள்ளுமே நல்லா வந்து வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம 65 வந்து போட்டு முடிச்சிட்டோம். அடுத்ததாக வந்து நண்டு வறுவல் தான் ரெடி ஆகிட்டுருக்கு. நண்டுக்கு வந்து அதே எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். பாதி எண்ணெயை குறைச்சிட்டு அதில் வந்து சோம்பு போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன். ரெண்டுமே பொரிஞ்சதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், இவ்வளோ ஆனியன் போடணும். ஏன்னா நம்ம கிரேவி செய்ய போகிறோம். அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 கிலோ ஆனியன் போல் நான் பெரிய வெங்காயம் தான் வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை ஃபுல்லாக போட்டு நல்லா வெங்காயம் நல்லா ப்ரௌனிஸாக வந்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கும் பொழுது அதில் ஒரு 2 பச்சை மிளகாயும் ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தலை 3மே வச்சு அரைச்சிக்கிட்டோம்னாலுமே நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். அதுக்கப்புறமா தேங்காய், சோம்பு, பூண்டு, கொஞ்சமாக மிளகு. நண்டு வறுவல் அப்படிங்கும்பொழுது மிளகு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் இப்போ கிளைமேட்லாம் வந்து சேஞ்ச் ஆகி வருது இல்லையா, அப்படியே குழந்தைங்களுக்கு உடனே சளி, ஜுரம் இது எல்லாமே வருது. அதுக்காக நண்டு மெயினாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நண்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இதில் என்ன நான்வெஜ் எடுக்க போகிறேன், என்ன எடுக்கணும் அப்படின்னு பேச்சு வந்ததுமே ஆளாளுக்கு ஒரு லிஸ்ட்டு போடுதுங்க. அதாவது ஒன்று சொல்லுது மீன், ஒன்று சொல்லுது சிக்கனு, இன்னொன்று சொல்லுது நண்டு சொன்னது யாருன்னு கேட்குறீங்க? நம்ம குட்டி நண்டு. நம்ம வீட்டு குட்டி நண்டு தான் நண்டு கேட்டுச்சு. எனக்கே ஆச்சரியம். நீ சாப்பிட மாட்டேன், நண்டுலாம் கேட்காத, எத்தனை நான் சமைக்கிறது அப்படின்னு கேட்டால், இல்லை நான் நண்டு சாப்பிடுவேன், எனக்கு மீனெல்லாம் வேண்டாம், எனக்கு நண்டு தான் வேணும்னுச்சு. சரி, எல்லாருக்குமே சளி குடும்பத்தில், அதனாலுமே சரி பரவாயில்ல, அவன் கேட்டது ஒரு வகையில் ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வெரைட்டியும் தஞ்சாவூர் போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ பக்கத்துலேயே கிடைக்கும் நான்வெஜ் எல்லாமே. ஆனால் நம்ம விரும்பின அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து கண்ணுக்கு பிடிச்ச ஐட்டமாக பார்த்து எடுக்கணும் அப்படின்னா தஞ்சாவூர் தான் பெஸ்ட்டு. ஸோ அதனால் அங்கே போயிட்டு தான் நல்லா பெரிய நண்டாக அவனுக்கு எடுத்து கொடுக்கணும் இல்லையா, அவனுக்காக எடுத்து சாப்பிட தெரியாது. எடுத்து கொடுக்கும்போது பெரிய பீஸாக வரணும். ரொம்ப சின்ன நண்டெல்லாம் வாங்கணும் அப்படின்னா அப்படியே போட்டு முன்னு சாப்பிடணும். ஆனால் அவனுக்கு அது மாதிரி அப்படியே போட்டு முன்னு சாப்பிட தெரியாது. அதனால் பெரிய நண்டாக நல்லா சதை நிறைய உள்ள பெரிய நண்டாக பார்த்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையுமே வந்து அப்படியே வந்து கிரேவி பண்ணியாச்சு. வெங்காயம் தக்காளிலாம் போட்டு எல்லாத்துமே நண்டெல்லாம் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, அப்புறம் இதுக்குமே வந்து சிக்கன் கிரேவி மசாலா இருக்குது இல்லையா, அது போட்டால் நல்லாயிருக்கும். இல்லை மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டாலும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி போட்டிருந்தது மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டுட்டு அந்த தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த விழுதவே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கொஞ்சம் தண்ணி தெளித்து வச்சுருந்து மூடி ரொம்ப அடுப்பு எரிய விடாமல் இது பண்ணால் அதே மாதிரி மீன் குழம்பு மாதிரியே இதுலேயுமே அந்த டைமிங்கில் நம்ம இறக்கிடலாம். ரைஸ் மட்டும் நான் வீட்டில் வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி நான்வெஜ் குக்கிங் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.